இது மாதிரி ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே சாமியா நம்பிட்டேன். படத்துல இல்ல, படத்தை பத்தி சொன்னாங்களே அதை சொல்றேன். நேற்று ட்விட்டர் பக்கம் போனா ஒரே இஷ்டத்துக்கு ரிவ்யூ 4.75, 4.9, 4.999. இந்த வாஷிங் டாய்லெட் கிளீனிங்லாம் சொல்லுவோம் தெரியுமா, 4.99 அது மாதிரிலாம் ரிவ்யூ போட்டுருந்தாங்க. செம்மையா இருக்கும் போல படம் நடிச்சிட்டு போனா அந்த மாஸ்டர் பீஸ் பீஸா ஹலோ வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற மைவியூ எந்த படத்தை பத்தினா துல்கர் சல்மான், பாகிஸ்ரீ போஸ்டே, ராணா சமுத்திரகனி மற்றும் பல பேரோட நடிப்பில் செல்வமணி செல்வராஜோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் தான் காந்தா. இந்த படத்தை ஆக்சுவலி ப்ராப்பராவே ரெண்டு ஜேர்னல்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பீரியாடிக் டிராமா மாதிரி, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பீரியாடிக் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி படம் போகுது. ரெண்டு பாதியுமே அப்படியே ஸ்லோ பர்ன்லாங்களே, பர்னே ஆகல, ஸ்லோவா மட்டும்தான் போகுது. அந்த அளவுக்கு செம்ம ஸ்லோவா போகுது. ஆனா இந்த ஓவரால் இதுல வந்து முக்கியமான மேட்டர்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து துல்கர் சல்மான் அடி பிரிச்சிருக்காரு. செம்மையான பெர்ஃபார்மன்ஸ், கிளைமேக்ஸ்ல இருக்கட்டும், படம் ஃபுல்லாவே செம்மையா பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு ஈடு கொடுத்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க வந்து பாகிஸ்ரீ போஸ்டே. அவங்க வந்து தமிழ்ல ஒரு டெபியூ பண்ணிருக்காங்க, செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இவங்க கிட்டது சமுத்திரகனி கிட்டது அவரும் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ராணா வந்து கொஞ்சம் ஓவர் தி டாப்பா நடிச்சாலும் ஓகே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஓவரால் அந்த படம் எப்படா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் பேஷன்ஸ் டெஸ்டிங் ஃபார் மீ, மேக்கிங் மீ பேஷண்ட். இந்த ப்ராமிசிங்கான கதை, ஆனா எங்கேயோ பெருசா கோட்டை விட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்காக நான் அந்த படம்லாம் பாப்பா நினைச்சீங்கன்னா போய் பாருங்க, இல்லைன்னா ஓடிடில வரும், அதுல பாத்துக்கோங்க. பாய்.